விஜயும், காவேரியும் இங்க ஐசியூ வார்ட்ல அட்மிட் பண்ணி அவங்கள தீவிர சிகிச்சை குடுத்துட்ருக்காங்க. எங்க வீட்ல உள்ளவங்க எல்லாருமே வெளியே நின்னு அழுதுட்ருக்காங்க. தாத்தா, பாட்டி, அதுக்கப்புறம் சாரதா அவங்க ஃபேமிலி எல்லாருமே அழுதுட்ருக்காங்க. என்ன நடக்க போதோ ஒண்ணும் புரியாம யோசிச்சுட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில டாக்டர் விஜய்க்கு கொஞ்ச நேரம் நேரத்தில அவருக்கு தெளிவாயிடுவாரு. அவருக்கு சுவாசம் மறுபடியும் வந்துருச்சு. அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. விஜய்க்கு இதுக்கப்புறம் அவர் நார்மல் ஆயிடுவாரு. நீங்க கொஞ்ச நேரத்தில கண் விழிச்சோனே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத கேட்டு அங்க இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. அவ்வளோ சந்தோஷப்பட்டுருக்காங்க. எப்படி என் பேர பொழச்சுக்கனா, எனக்கு இது அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அது மாதிரி சொல்லிட்டுருக்காங்க தாத்தா கிட்ட. நான் விஜய் முதல்ல பார்க்கணும். எனக்கு இப்போவே பார்க்கணும் போல இருக்கு. கொஞ்ச நேரம் பொறுமா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. எங்க டாக்டர் காவேரிக்கு பார்க்குற டாக்டர் வெளியே வராங்க. காவேரியோட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்ம சொன்னோனே எல்லாம் அழ ஆரம்பிச்சுடுறாங்க. இப்பதான் ஒரு நல்ல செய்தி கேட்டுச்சு. மாப்பிள்ளை நல்லா இருக்காருன்னு சொன்னாங்க. இப்ப காவேரிக்கு இந்த நிலைமையா? ஐயோ! என் பொண்ண காப்பாத்துங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழறாங்க. சாரதா பாட்டி சொல்லிட்டுருக்காங்க. உடனே எல்லாருமே என்ன சொல்றீங்க டாக்டர்? அப்போ குழந்தை ஹார்ட் பீட் நல்லா இருக்குங்க. குழந்தைக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. குழந்தைய ஈஸியாக ஆப்ரேட் பண்ணி வெளியே எடுத்துடலாம். ஆனால் காவேரி தான் காப்பாற்ற முடியுமான்னு எங்களால் ஷூராக சொல்ல முடியாது. ஏன்னா காவேரிக்கு இப்போ வரைக்கும் அந்த மயக்கம் மறுபடியும் அவங்களுக்கு தெரியல. அவங்க சுயநினைவிலே இல்லை. அதனால குழந்தைய வெளியே எடுக்கக்கூட அவங்களால கோஆப்ரேட் பண்ண முடியல. அதனால் வேறு வழியில் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறோம். அதனால் நீங்கள் கடவுளை வேண்டிக்கோங்க அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. இதனால் சாரதாவால் தாங்க முடியாமல் அழறாங்க. காவேரி உனக்கு ஒன்று நான் எப்படி மாப்பிள்ளை கிட்ட என்னடி சொல்லுவேன்? ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்காங்க. இங்கே விஜய் கண்ணை திறக்கிற விஜய் எடுத்தோடனே காவேரி பேரை தான் சொல்கிறாரு. அதை கேட்டு தாத்தா பாட்டி என்ன பண்ண திறமை தவிக்கிறாங்க. பாட்டி காவேரி எப்படி இருக்கா பாட்டி? சொல்லுங்கள் தாத்தா காவேரி எப்படி இருக்கான்னு. காவேரி நல்லா இருக்காப்பா, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னோடனே காவேரி நான் இப்போயே பார்க்கணும் தாத்தா அப்படின்றாங்க. உடனே அது சொன்னால் கேளுங்க தாத்தா காவேரி கிட்டே கூட்டின்னு போங்க தாத்தா ப்ளீஸ் தாத்தா அப்படின்னு அழறாரு. உடனே என்ன பண்ணுன்னு தெரியாமல் அங்கே நர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. அது எப்படிங்க இப்போ தான் அவர் ஐசியூவில் இருக்காரு. ஐசியூவிலேருந்துலாம் கூட்டின்னு போக முடியாது அப்படி சொல்லிடுறாங்க. இல்லை நான் கூட்டின்னு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கிறாரு. டாக்டர் வராங்க. என்ன விஜய் ஏன் அடம்பிடிக்கிறீங்க? உங்கள் மனைவி நல்லா இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, அடம்பிடிக்காதீங்க அப்படின்னோடனே ப்ளீஸ் டாக்டர் ஒரே ஒரு வாட்டி நான் பார்த்துட்டு வந்துடுறேன் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் வெளியிலே பார்க்குறேன் டாக்டர் அப்படி சொல்கிறாங்க. சரி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னோடனே இங்கே அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ஸ்ட்ரெச்சரில் வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கள் காவேரி பார்க்கறதுக்காக போகிறாரு. பார்த்துட்டு அப்படியே அழறாரு. காவேரி ஏன் இப்படி இருக்கா? நீங்கள் எல்லோரும் சொன்னீங்க காவேரி என்ன மாதிரியே கண்ணை திறந்துட்டான்னு சொல்லிட்டு இப்போ காவேரி இன்னும் ஐசியூவில் வச்சுருக்காங்க. கண்ணையே திறக்கலை. என்னாச்சு காவேரிக்கு? காவேரி இல்லாத வாழ்க்கை எனக்கு வேணாம். காவேரி எனக்கு ஆகணும். காவேரி ப்ளீஸ் காவேரி எழுந்து வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து பார்த்து அழுறாரு. கண்ணுந்து தண்ணியாக கொட்டுது. விஜய்க்கு தாங்கவே முடியல. சொல்லுங்கள் காவேரிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு டாக்டர் வராங்க பார்க்கறதுக்கா காவேரியை. சொல்லுங்கள் டாக்டர் யோசிக்கு என்ன ஆச்சு அப்படின்னோடனே இங்கே பாருங்கள் இந்த ஆக்சிடெண்ட்டில் காவேரிக்கு சுயநினைவு போயிடுச்சு. அவங்களுக்கு இன்னும் சுயநினைவே வரல. அது மட்டும் கிடையாது, குழந்தைய ஆப்ரேஷன் பண்ணி தான் வெளியே எடுக்கணும். அந்த சூழ்நிலையில் காவேரி காப்பாற்ற முடியுமா தெரியல அப்படின்னோடனே பயங்கரமாக அதிர்ச்சியில் இருக்குது. டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் எனக்கு குழந்தை முக்கியம்தான். ஆனால் எனக்கு குழந்தையோட காவேரி தான் டாக்டர் முக்கியம். என்னோட முதல் குழந்தை அவள் தான் எனக்கு எல்லாமே டாக்டர். ப்ளீஸ் டாக்டர் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, எனக்கு எல்லாத்தோட குழந்தையோட முக்கியம் என் காவேரி தான். என் காவேரி என்னை காப்பாற்றி கொடுத்துருங்க டாக்டர், உங்களை கெஞ்சி கேட்குறேன் டாக்டர் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்டே இருக்காங்க டாக்டர். சார் அது சார் அப்படின்னோடனே அப்படியே கூட இருக்கவங்களுக்கு என்ன விஜய் என்ன பேசுகிற நீ அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. ஆமாம் பாட்டி எனக்கு காவேரி தான் முக்கியம். அப்போ குழந்தைடா அப்படின்னோடனே குழந்தை எனக்கு முக்கியம்தான். ஆனால் என் காவேரி எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பாட்டி. என் காவேரி உயிரை காப்பாற்றி கொடுங்க சொல்லுங்கள் பாட்டி அப்படின்னோடனே எல்லாம் அப்படி பார்த்துட்ருக்காங்க. உடனே சார் அது சார் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் சார். ட்ரை எல்லாம் இல்லைங்க, தயவு செய்து காப்பாற்றுங்க. என் காவேரி எனக்கு வருவா, எனக்கு நல்லா தெரியும். அவள் என்னை விட்டுட்டு போக மாட்டா. நான் வந்துட்டேன்ல, இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு கண் திறந்து வருவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டுருக்காரு. இங்கே ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக காவேரிக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி ஆப்ரேஷனும் பண்ணிடுறாங்க. குழந்தையும் பிறந்தது. விஜய்கிட்ட குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே விஜய் அதை பார்க்க விரும்பலை. அவர் காவேரின்னு சொல்லிட்டு காவேரியை பார்த்துட்ருக்காரு. காவேரிக்கு குணமாயி அவள் கண்ணை திறந்தால் தான் நான் குழந்தைய பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே என்ன விஜய் இப்படி சொல்கிற அப்படின்னோடனே ஆமாம் எனக்கு என் காவேரி பார்க்கணும், என் காவேரி கண்ணை திறந்து என்கிட்ட பேசணும், அதுக்கப்புறம் தான் எல்லாமே அப்படி சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜய் சொல்கிறத கேட்டு ஒன்றும் புரியாமல் எல்லோரும் தவிச்சு போகிறாங்க.